இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க எப்போ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்றது முக்கியம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 14வது நாள் இருக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணுடைய விந்தணு கருப்பைக்குள்ள 2லிருந்து 3 நாள் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். அதே மாதிரி ஒரு மெச்சூரான ஓவம் 12லிருந்து 24 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும். அப்ப அந்த ஓவம் வரும் பொழுது இந்த விந்தணு ரெடியா இருந்தாலோ அல்லது அந்த டைம்ல விந்தணு உள்ள போனுச்சுனாலோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் 28 டேஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டா 14வது நாள்ல ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 அல்லது 32 நாள் ரெகுலர் சைக்கிளா இருந்துச்சு அப்படின்னா நாள் பீரியட்ஸ் வந்ததுல இருந்து 14வது நாள் நம்ம கணக்கெடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எப்ப வரப்போதோ அதுல இருந்து 14 நாள் முன்னாடி தான் பெரும்பாலான ஓவுலேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஓவுலேஷன்ல அதிகரிக்கிறதுனால எக் ஒயிட் மாதிரியான செக்ரீஷன்ஸ் ஓவுலேஷன் டைம்ல இருக்கும். அப்ப இன்டிமசி மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஓவுலேஷன் ப்ரிடிக்டர் கிட்டு நிறைய இப்போ அவைலபிள் இருக்கு. அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டா அதை திங்க் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ரெகுலரா வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் இன்டிமசி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபெர்டைல் விண்டோவை தாண்டி தான் வருவோம். அதனால நார்மலாவே நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்.